அன்னியா கர்மி எல்லாரும் எப்படிடா இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு வி மீன் குக் எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். க்ரூவல் மாஃபியாஸ் லவ் பார்ட் 1 அண்ட் இது போட்டுன்னு சொல்லியிருந்தேன்டா. ஸோ வந்துட்டேன். அண்ட் இதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா. அண்ட் சேனலை ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ஷேர் பண்ணுங்கள். பேக்ரவுண்ட் நாய்ஸ்னால் இக்னோர் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கு, டெலிகிராம் லிங்க்கு, இன்ஸ்டாகிராம் லிங்க்கு கீழே 3 டிஸ்கிரிப்ஷனுக்கு யாருக்காச்சும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ண தோணுச்சுன்னா போய் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்கடா. அண்ட் இந்த எஃப்எஃப் டைட்டில்லே புரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி எஃப்எஃப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கொஞ்சம் ஓவராக இருக்கும்டா. ஸோ ஸ்கிரிப்ட் அப்படி தான் இருக்குது. பட் போக போக உங்களுக்கு இது பிடிக்கும். ஃபேவரட் எஃப்எஃப் கூட மாறலாம், ஓகேவா? அண்ட் 10 பாட்டுக்குள்ளே தான் ஸ்கிரிப்ட் எழுதி வச்சுருக்கேன். உங்களுக்கு ஏதாச்சும் இன்னும் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். நான் அதுக்கேற்ற மாதிரி ஸ்டோரியை கொஞ்சம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி போட ட்ரை பண்ணுறேன், ஓகேவாடா? ஏன்னா அதிகமாக நான் எஃப்எஃப் போட்டேன் அப்படின்னா சில பேருக்கு பிடிக்காம போயிடும். அதனால தான் 10 பாட்டுக்குள்ளே நான் ஸ்கிரிப்ட் எழுதி வச்சுருக்கேன். சரி, ஸ்ட்ரைட்டாக நம்ம எஃப்எஃப்குள்ளே போய் இன்ட்ரோ எதுவுமே வேணாம். ஷா, எதுக்கு அண்ணா இப்போது நம்மளை இட்டாலிக்கு போக சொல்கிறான்? எனக்கும் தெரியல ஷா. இப்போ தான் 1 வீக் கூட இல்லை. அவன் கூட சரியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணவும் நம்மளால் முடியல. வா நம்ம போகலாம். என்னால் முடியாது, நான் வரல, இங்கே கொலையில் தான் இருப்பேன். உடம்பு பிடிக்காத நேஹா. அங்கே ஆல்ரெடி ரூஹி கால் பண்ணிட்டே இருக்கா. நம்ம போய் தான் ஆகணும். அவள் வேறு தனியாக இருக்காங்க. நான் என்னடி பண்ண முடியும்? என்னால் எதுவும் பண்ண முடியாது நேஹா. நீ புரிஞ்சுக்கோ. அக்கா, நீயுமா இப்படி பண்ணுற? ஏம்மா இங்கே பாரு, நீ மெச்சூராக இருப்பேன்னு நினச்சேன். ஏன் இந்த மாதிரி பேசுகிற? அண்ணோட என்ன ப்ராப்ளமே தெரியல. அதான் நம்மளை சீக்கிரமாக போக சொல்லுது. சரி வா போகலாம். என்ன பண்ணுறது? என்னாலையும் இங்கே எப்பவும் இருக்கவும் முடியல அப்படின்ட்டு நேஹா சொல்கிறா. ஏன் உன்னால் இருக்க முடியல சொல்லு நேஹா. இல்லை ஷா, அண்ணா நம்ம கூட இருக்கவே மாட்டேங்குதில்ல. நம்மளை அவருக்கு பிடிக்கலையோ? அப்படியெல்லாம் இல்லை நேஹா. அண்ணாவுக்கு ஒர்க் ப்ரெஷர் இருக்கும், நீ புரிஞ்சுக்கோ அப்படின்ட்டு ஷா நேஹா கூப்பிட்டு போகிறா. ஸோ ஃபைனலி ஃப்ளைட்டில் ஏறிட்டாங்க. ஸோ இந்த சைடு டேங் தான். டே மச்சான் ஜிம்மின், என்னடா பண்ணிட்டு இருக்க? இங்கே டைம் ஆச்சு. ஏன்டா? ஏன் எதுக்கு இவ்வளோ காலில் சுடு தண்ணி போட்டாமல் இப்படி ஓடிட்டு வர? இல்லைடா, அந்த ஜங்குக்கிங்க அந்த நாயை காணும். அவன் எங்கடா இருக்கான்? சொல்லு சொல்லு ஜிம்மின். அவனை டே டேங், அவன் ரெட் ரூமில் இருக்கான்டா. எப்போ பாரு அந்த ரூம்லையே பொண்ணு கூட காஜி. என்னால் முடியல ஜிம்மின். ஏன் இந்த மாதிரி இவன் இருக்கான்? எனக்கு நல்லா தெரியும். அவனை மாதிரி நல்லவனாக இருப்பானா? எல்லாரும் இருக்க மாட்டாங்க, எனக்கு தெரியும். அதுக்குன்னு கொஞ்சம் கூட போதும். தேங்க்ஸ், ஸ்டாப் பண்ணு. அவனுக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்கான், அதான் போயிருக்கான். யார்? அந்த ரூபி கூடவா? ஆமாண்டா அப்படின்ட்டு ஜிம்மினும் சொல்கிறான். தேங்க் தான், நான் போகிறேன். எங்கடா போகிற? எங்கேயோ போகிறேன் அப்படின்ட்டு கோவமாக போகிறான். இங்கே ஜங்கு அவன் அப்படியே பெட்டில் 2 காலம் பப்பரப்பான்னு விரிச்சிட்டு, போத நீதானே தள்ளாடுவேன் நானே, உன் காதல் வேணாமே, உன் காமம் போதுமே. ஜங்கு, வா செம்மையாக பாடுறடா. பேபி வாடி, சீக்கிரம் பண்ணுறி. எவ்வளோ நேரம் நானும் காலை விரிச்சிட்டே இருக்கிறது, என்னால் முடியலடி. அப்படியே ஹை பேருது அப்படின்ட்டு அவர் மாதிரி ட்ரக் எடுத்து போட்டுக்கிறான். ஸோ ரூபையும் அப்படியே நீல் டவுன் போட்டு அங்கெல்லாம் பிடிச்சி ரப் பண்ணிட்டு அவன் முகத்தை வச்சு ஏதோ பண்ணிட்டு இருக்கான் டங்கால் ஒரு மாதிரி. அப்படி தாண்டி சூப்பராக இருக்குது தெரியுமா? நல்லா பண்ணுறடி, ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் போல். ஆமாம் ஜங்குக், அப்படி தான். என்னாடி மூடாகுதா? ஓ, என்ன பண்ணுறது, எனக்கு ஒரு மாதிரி ஏறுதுடி. அப்படி தான் பண்ணு அப்படின்ட்டு அவன் சொல்லிட்டே இருக்கான். அவளும் நல்லா அப்படியே பண்ணிட்டே இருக்கான். சடனாக டோர் ஓப்பன் ஆகுது. டேய் ஜங்கு, இந்த கல்சடை வேறு. டேய் நல்லவனே, என்னடா ப்ராப்ளம் ஒன்று அப்படின்ட்டு டேங்க் தான் ஜங்கு அப்படியே பிடிச்சி இழுக்கிறான். டேய் எங்கடா கை வைக்கிற? நானே அப்படியே ஏறி போய் நிற்கிறேன். எனக்கு ரூபி தள்ளி அப்படின்ட்டு ரூபியை பிடிச்சி தள்ளி விட்றான். அவளும் அப்படியே கீழே தொப்புக்கினி விழுந்துட்டு, என்ன சும்மா இரு அப்படின்ட்டு தேங்க் தான். டேய் சீக்கிரம்டா, என்னடா
நானே எவ்வளோ அவசரத்தில் என்ன மேட்டர் பண்ணிட்டு இருக்கேன், நீ வேற கடுப்பேற்றிட்டு போடாங்க. எல்லோரும் உன்ன மாதிரி நல்லவனாக இருப்பாங்களடா. எனக்கு எங்கேயோ ஏறுது மச்சான், புரியல, முடியலடா. ஒரு ரவுண்டாச்சும் ஓட்டு வந்துடுறேன். எனக்கு தெரியும், ஒரு ரவுண்டுன்னு சொல்லிட்டு நீ 10 ரவுண்ட் ஓட்டுவ அந்த பொண்ணை. நீ வா போகலாம். எங்கடா போகலாம் அப்படின்ட்டு அவன் பேண்ட் எடுத்து போட்டுக்கிட்டு, ரூபி நீ இங்கே இரு, இல்லாட்டி நைட்டு வா, ஓகேவா? ஓகே ஜங்குக் அப்படின்ட்டு ரூபி ட்ரெஸ்லாம் போட்டு கிளம்பிடுறா. ஸோ ஜங்குக் தான் பேண்ட்லாம் அப்படியே போட்டுட்டு ஷர்ட்டை போட்டுட்டே இருக்கும். தரன்னு டயாங் தான் இழுத்துட்டு வர்றான். டேய் மச்சான், எதுக்குடா என்னை இப்போ இழுத்துட்டு வர? அவன் என்ன அவசரத்தை இருக்கான்? ஜங்குக், உனக்கு என்ன நடக்குது உனக்கு தெரியுமா ஜங்குக்? என்னடா நடக்குது? நீ ஒருத்தனை கூப்பிட்டு வந்தியே, யாருடா? அதான் ஜங்குக், அந்த சுகா. ஆமாம், சுகா அண்ணாக்கு என்ன ஆச்சு? அவன் அண்ணன்னு சொல்லாத. என்னடா ஆச்சு? அவன் போலீஸ்டா. என்னது போலீஸா? இல்லை மச்சான், அவன் ட்ரக் தான் சேல் பண்ணிட்டு இருந்தான். டேய் எச்சக்கல நாயே, அவன் போலீஸ்டா. இப்போது இன்னும் ஒரு 3 ஹவர்ஸுக்குள்ளே நம்ம ஃபுல் கிரவுண்டையும், நம்ம இங்கே இருக்கோம்ல, எல்லாத்தையும் சீல் பண்ண போகிறான். அவன் வந்துட்டு இருக்கான். ஜிமின் கிட்ட சொல்லான்னா அந்த நாய் நம்பாது. நீ தான் பார்த்த வேலை அப்படின்ட்டு ஒரு ரூம் கூப்பிட்டு போயிட்டு எல்லாமே காட்டுறான். ஜங்குக்கு அப்படியே இடி விழுந்த மாதிரி இருக்குது. என்ன மச்சான் சொல்கிற? அப்போது அந்த நாய் போலீஸ் நாயா? அந்த நாய் புத்தியை காணிச்சிட்டா? ஆமாண்டா, காட்டிட்டு நம்ம சீக்கிரமாக போகணும். ஆல்ரெடி நான் எல்லாமே பண்ணி வச்சிட்டேன் அப்படின்ட்டு டேங் சொல்கிறான். அப்போ எதுக்குடா இங்கே நின்றுட்டு இருக்க? சரக்குலாம் எங்கடா? ஆல்ரெடி நான் ஷிப்புக்கு அனுப்பிச்சிட்டேன். நம்ம அங்கே போயிட்டு இட்டாலி போயிடலாம். அங்கே போய்ட்டு பிஸ்னஸை பார்த்துக்கலாம். நம்ம கம்பெனி இருக்குல்ல, அப்பா கம்பெனி, அதை போய் ரன் பண்ணிக்கலாம் அப்படின்னு டேயாங் சொல்கிறான். அப்போ ஜிமின் இதெல்லாம் கேட்டுட்டு, டே என்னடா சொல்கிறீங்க? அப்போ உண்மைதானா? நான் கேள்விப்பட்டது உங்ககிட்ட நான் சொல்லலான்னு இருந்தேன். ஆனால் இவ்வளோ சீக்கிரமாக வருவான்னு நான் நினைக்கவே இல்லைடா அப்படின்ட்டு ஜிமினும் சொல்கிறான். டே மச்சான் ஜிமின், அதெல்லாம் சரிப்பட்டு வராதுடா. நம்ம கிளம்பணும். அந்த நாய்க்கு ஒரு டைம் நம்ம பார்த்து வைக்கணும் அப்படின்ட்டு ஜங்கு சொல்லும்போது 3 பேருமே அந்த ஃபுல்லாக எல்லா பவுடரையும் எடுத்துகிட்டு, ஆல்ரெடி பவுடர்லாம் அங்கே ஷிப்புக்கு அனுப்பியிருப்பாங்க, இப்போ சேல் பண்ணக்கூடிய பவுடர்லாம் எடுத்துகிட்டு கொக்கைன்லாம் எடுக்கிறாங்க, ரா சப்ஷன். ஸோ எல்லாமே எடுத்துகிட்டு அப்படியே ஒரு டிக்கியில் போட்டு, கார் டிக்கி ஒரு ஜீப் மாதிரி இருக்கும், பின்னாடி போட்டுட்டு ஜங்குக் தான் அப்படியே ட்ரை பண்ணிட்டே இருக்கான். டேங்கும் ஜிமின்னு பின்னுக்கு உட்காந்துட்டு, டே மச்சான், இந்த மாதிரி இந்த நாய் பண்ணுவான்னு நினைக்கவே இல்லைடா. நம்ம எவ்வளோ பெரிய மாஃபியா, நம்மளுக்கே இப்படி பண்ணிட்டான்னா? டேய், நம்ம மாஃபியா இருந்தாலும் அவன் போலீஸ்டா. எல்லாம் அந்த ஜங்குக்கு சொல்லணும். டே மச்சான், எனக்கு எப்படிடா தெரியும் அந்த நாய் இந்த மாதிரி பண்ணுன்ட்டு? நான் என் அண்ணன் மாதிரி பார்த்தேன்டா. அந்த நாய் இந்த மாதிரி பண்ணணும்னு நான் நினைக்கவே இல்லை. எனக்கே கடுப்பாக இருக்குது. நம்மளோட டோட்டல் பிஸ்னஸை காலி பண்ணிட்டான்ல, ஒரு டைம் அவனை வச்சு செய்யணும்டா, கண்டிப்பாக செய்யணும் அப்படின்ட்டு ஜங்கு ஃபாஸ்ட்டாக காரை ட்ரைவ் பண்ணுறான். அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு டேங்கை திரும்பி பார்க்குறான். என்னடா ஆச்சு? இதுக்கு மேலே போக முடியாதுடா, நடந்து தான் போகணும். அப்போ இறங்குடா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே 3 பேக் இருக்கும், அதை அப்படியே பின்னாடி போட்டுட்டு 3 பேருமே நடந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே ஷாக்டாக ஜங்குக்கு நிற்கிறான். கொஞ்சம் தூரம் நடந்து போனதுக்கப்புறம் முன்னாடி யூங்கி, டேய் நாயே, போலீஸ் நாயே, எச்சக்கலை பொறுக்கி, யாரடா பொறுக்கி அப்படின்ட்டு சுகாதான் செம்ம கானில் நிற்கிறான். உன்னை நம்பி தாண்டா உள்ளேயே சேர்த்தேன், இப்பனடா உன் புத்தியை காட்டிட்டல்ல அப்படின்ட்டு ஜங்குக் சொல்கிறான். முதல்ல உங்கள் 3 பேரையும் போட்டு தள்ளித்தாண்டா நான் அப்படியே போக போகிறேன். அப்போ தான் எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். சி வாய மூடு சுகா, போய் ப்ரொமோஷனுக்காக ஃப்ரெண்ட்ஷிப்பே கேவலப்படுத்திட்டல்ல. அதாவது ஃப்ரெண்ட்ஷிப்பா? யாருக்கு ஃப்ரெண்ட்ஷிப்டா, போடா மயிறு அப்படின்ட்டு கன் எடுத்து பாயிண்ட் பண்ணுறான். டேங்க்கும் ஜிமினுக்கும் ஒரு மாதிரி ஜர்க் விட்டுருச்சு. ஆனால் ஜர்க் அப்படியே வெறப்பாக நிற்கிறான் கோவமா. கடைசியில் மாட்டிட்ட, உன் ஆட்டிடியூடுக்கு மட்டும் குறைச்சிடல ஜங்கு, உன்னை தான் ஃபர்ஸ்ட்டு போடுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கன்னை பாயிண்ட் பண்ணி அப்படியே வந்து ஷூட் பண்ணுறான். அப்படியே ஜங்கு செஸ்ட்லேயே கொஞ்சம் ரைட் சைடில் பட்டுருச்சு. அப்படியே கீழே விழுறான். டேங்கும் ஜிம்மினும் செம்ம கானில் அப்படியே சுகாவை பார்த்துட்டு டேங் தான் ஜங்குக்கு வந்து தூக்குறான். ஜிம்மி செம்ம கானில் அப்படியே போட்டு சுகாவை
அவன் ஹேண்டை அப்படியே பிடிச்சி தள்ளி விட்றா. கன் எங்கேயோ போயிடுச்சு. அவள் சுகாவும் ஜிம்மினும் செம்மையாக ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணிட்டு நிற்கிறாங்க. ஸோ ஃபைனல் சுகாவை பிடிச்சி ஒரு மடு மாதிரி இருக்கும், ஒரு பள்ளம் மாதிரி, அதுக்குள்ளே பிடிச்சி தள்ளி விட்டுடுறாங்க. ஸோ சுகா காலில் டேய் ஒன்றை விடமாட்டேன்டா, கண்டிப்பாக அவங்க எல்லாரையும் நான் போட்டு தள்ளாமே விடமாட்டேன் அப்படின்ட்டு கத்துறான். ஆனால் ஜிமின் தான் என்ன பண்ணுறான்னா ஜவுக்கு அப்படியே வந்து லிஃப்ட் பண்ணுறான். பட் முடியல, செம்ம வெயிட்டாக இருக்கான். ஸோ தயாங்கும் ஜிமின் ரெண்டு பேருமே ஜவுக்கு அப்படியே தூக்கிட்டு அந்த பேக்கையும் கஷ்டப்பட்டு கேரி பண்ணி தூக்கிட்டு ஃபைனலி அந்த ஃபாரஸ்ட்டை தாண்டி ஒரு சீ மாதிரி இருக்கும் அங்கே வந்துட்டாங்க. அவங்க இருக்கிற பிளேஸ் சின்னதாக ஒரு ஐலாண்ட் மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த சைடு வந்ததுக்கப்புறம் சின்ன போர்டு இருக்கும். அந்த போட்டில் போயிட்டு 3 பேருமே ஏறிக்கிறாங்க. ஸோ ஜங்குக் தான் டே மச்சான் என்னமோ ஒரு மாதிரி இருக்குடா, நான் அந்த ரூபி கூட மேட்டர் முடிச்சிருக்கணும்டா, பாதியிலே கூப்பிட்டு வந்துட்டேல, எனக்கு பயமாக இருக்குடா, செத்து போயிடுவேன்ட்டு. டே எச்ச நாயே, உனக்கு புல்லட் பட்டிருக்கு, இப்போ கூட உனக்கு மேட்டர் தான் கேட்குதா? டே என்னடா இப்படி பண்ணுற? டே எனக்கு கட்டுப்பேத்தாத, சீக்கிரம் வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷிப்புக்கும் போயிடுறாங்க. போயிட்டு அப்படியே அதுக்குள்ளே டாக்டர்ஸில் எல்லாருமே இருக்காங்க. ஸோ அந்த ஷிப்பும் மூவ் ஆன் ஆகுது. அண்டு வந்து அப்படியே டாக்டர்ஸ்லாம் ஜவுக்கு அந்த புல்லட்லாம் வெளில எடுத்துகிட்டு டிப்ஸ்லாம் போட்டு எல்லாமே சர்ஜரியெல்லாம் முடிச்சிடுறாங்க. ஸோ எங்கள் ஜிமினும் தயாங்கும் வெளில உட்காந்துட்டு டே மச்சான் எனக்கு பயமாக இருக்குடா, அதுவும் ஹார்ட்லேயே பட்டுருச்சு புல்லட், ரொம்ப பெரிய சர்ஜரியாக இருக்குமா? டே ஆமாண்டா, என்னடா பண்ணுறது, எதுவுமே பண்ண முடியல, இப்போது இந்த மாதிரி பண்ணுவான்னு நினைக்கவே இல்லைல்ல. டே தயாங் எதுக்குடா ஃபீல் பண்ணுற, அதெல்லாம் விடு மச்சான், பார்த்துக்கலாம், அவனை ஒரு நாள் இல்லைனா வச்சு ரிவெஞ்ச் எடுக்கலாம்டா. ஆனால் ஜங்குக் டே ஃபீல் பண்ணாத டேயாங், அதெல்லாம் அவன் வந்துடுவான், அவன் பார்த்தியா எப்படி தெனாவட்டா பேசினான்ட்டு. டே ஜிமின் உனக்கு அழுகவே வரலையா? இப்போ நான் அழுதேன்னா என் மனசுக்குள்ள எல்லா ஃபீலிங்ஸும் தீர்ந்து போயிடும்டா. அப்படியே அழுகாமல் டியர்ஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தேன்னா அப்போ தான் சரியான டைமில் பார்த்து ரிவெஞ்ச் பண்ண முடியும்டா. அந்த யூங்கியை அவனை விடவே கூடாது. அவனை எப்படி நம்ம பார்த்தோம், ஜங்குக்கே ஷூட் பண்ணிட்டான்ல, ஜங்குக்கு வந்து அவனை அண்ணா மாதிரி பார்த்தான், ஆனால் அவன் இந்த மாதிரி பண்ணுவான்னு நான் நினைக்கவே இல்லைடா, நான் அழுக மாட்டேன் அப்படின்ட்டு ஜிமின் சொல்லிட்டு இருக்கான். பட் அவன் ஐஸில் கண்டினியூஸாக டியர்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அப்படியே டேங்க் சொல்கிறத சாஞ்சிக்கிறான். இப்போ டாக்டர்ஸ் வந்து வெளில வந்து சார் என்ன சொல்லுங்கள் என்னாச்சு, அவன் ஓகேவா? இல்லை சார், நாங்கள் எங்களால் முடிஞ்ச எஃபர்ட்லாம் போட்டிருக்கோம், அண்டு வந்து புல்லட்லாம் வெளில எடுத்துட்டோம், பட் இன்னும் கான்ஷியஸ் வரல சார். என்ன கான்ஷியஸ் வரலையா? இல்லை சார், எப்படியும் ஒரு 48 ஹவர்ஸுக்கு அப்புறம் தான் எங்களால் என்னன்னு சொல்ல முடியும், அதுக்கப்புறம் எங்களால் எதுவுமே இல்லை, எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு அவங்க வந்து போயிடுறாங்க. பட் இங்கே உள்ளே வந்து பார்த்தா ஜவுங்க ட்ரிப்ஸ்லாம் ஏறிட்டு இருக்குது. அப்போ டேயாங் தான் ஜவுங்க ஹேண்டை பிடிச்சிட்டு டே மச்சான் வந்துடுறா, சீக்கிரம் வந்துடு, அப்போ தான் அந்த சுகாவை நம்ம ரிவெஞ்ச் பண்ணலான்டா, அது மட்டும் இல்லை உனக்கு எவ்வளோ பொண்ணுங்க வேணால் நான் எடுத்து கொடுக்குறேன்டா, இப்படி படுத்துட்டு இருக்காதடா, எனக்கு பிடிக்கல, கஷ்டமாக இருக்குடா அப்படின்ட்டு அவன் ஒரு மாதிரி அழுகிற மாதிரி பண்ணுறான். அப்போ ஜிமின் தான் டே அது இல்லைடா, வா போகலாம், அவனே பார்த்துட்டு இருந்தா நம்மளுக்கு ஒரு ஃபீலிங்காக இருக்கும், அதெல்லாம் நம்ம சங்கத்திலே இல்லைடா அப்படின்ட்டு ஜிமின் தான் டேயாங் கூப்பிட்டு போகிறான். அப்படியே ரூம் போய்ட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு டேயாங் வந்து ஐஸை டைட்டாக க்ளோஸ் பண்ணுறான். அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது, அப்படி கஷ்டமாக இருக்குது, அவனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸ்டில் இந்த சைட் ஜிம்மின் இப்போ என்ன பண்ணுறது, அங்கே இருக்க வேண்டிய எல்லாத்தையும் பார்க்கத்தான் வேணும் அப்படின்ட்டு டேயாங் ரூமுக்கு தான் வர்றான். டேயாங்கை படுத்துட்டு அப்படியே ஒரு மாதிரி ஃபீலாக இருக்கான். டேய் இப்போ எதுக்குடா இப்படி இருக்க குத்த வச்சுட்டு, அதெல்லாம் விட்றா, நம்ம பிஸ்னஸ் அங்கேயும் பண்ணுறோம், ஆல்ரெடி இட்டாலியில் நம்மளுக்கு பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்லாம் இருக்காங்க, நம்ம கம்பெனியும் அங்கே தான் இருக்குது, மெயின் பிரான்ச் இங்கே சவுத் கொரியாவில், மாஃபியா லீட் பண்ணலான்னு சொல்லிட்டா வந்தோம், உனக்கே தெரியும்லடா, அங்கே போயிட்டு பார்த்துக்கலாம்டா, அதுக்கப்புறம் அங்கேருந்து இங்கே நம்ம பண்ணலாம் மாசா அப்படின்ட்டு சேரப் பண்ணுறான். அப்போ டேயாங்கும் ஆமாண்டா விடக்கூடாது, அவள் வீக் பாயிண்ட்ஸ் எதுன்னு தெரிஞ்சுக்கணும், அங்கே வச்சு அடிக்கணும், நம்ம வீக் பாயிண்ட்ஸ் வச்சு தானே நம்மளை அடித்தான், ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சுட்டு கேவலமாக அவன் ப்ரொமோஷனுக்காக ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சு கேவலமாக பண்ணிட்டான்டா, அவனை விடவே கூடாது அப்படின்ட்டு டேயாங் சொல்கிறான். அப்போ ஜிம்மின் ஆமாண்டா விடக்கூடாது, அது மட்டும் இல்லை நம்ம சில பொண்ணுங்களாச்சு பிஸ்னஸ் பண்ணிட்டு வரனால
அந்த லீடும் அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால் பொண்ணுங்கள்லாம் கண்டெய்னர் ஏற்றி நான் இட்டாலிக்கு கொண்டு வர வச்சுட்டேன். எப்படா இதை பண்ணேன்? இப்போ தான் நம்ம குடோனில் எப்படியும் ஒரு 150 கேர்ள் கிட்டே இருப்பாங்க. அவங்கெல்லாம் சரியான விலைக்கு நம்ம சேல் பண்ணணும்ல, அதுதான் மெயின் பிஸ்னஸ்ஸே. அதுக்கப்புறம் ட்ரக்ஸு வந்து என்ன பண்ணுறேன்னு தெரிலடா, ஒரு மாதிரி இருக்குது. நான் ஷிப்பில் ஏற்றி வர சொல்லிட்டேன் இட்டாலிக்கு. நம்ம அங்கே சில பேர்கிட்ட சேல் பண்ணிடலாம். அப்படி எதுவும் ஆகலைன்னா ஆர்கன்ஸ்லாம் எடுத்து நம்ம பார்த்துக்கலாம். நீ தான் எல்லாமே பார்த்துப்பல. ஜங்குக் ஹாஸ்பிட்டல் அங்கேயே இருக்குது, அவன் அங்கேயே சர்ஜரி பண்ணிப்பான் அப்படின்ட்டு டேயங்கிட்ட ஜிமின் சொல்கிறான். டே மச்சான் சூப்பர்டா, இந்த மாதிரி தான் பண்ணணும். அம்மா அந்த நாய் இருந்துகிட்டே தெரியல. டேய் நீ சாப்பிட்டு தூங்குடா. எப்படிடா நான் சாப்பிட முடியும் சொல்லு ஜிமின்? சாப்பிட முடியாதுடா. சரி சரி, நான் உனக்கு ஃபுட்லாம் எடுத்து வந்திருக்கேன், சாப்பிடு அப்படின்ட்டு டேயாங் கொடுக்குறான். ஸோ 2 பேருமே சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கே ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு தூங்கிடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. இட்டாலி வந்துட்டாங்க இல்லீகலாக. பட் இவங்க அப்படியே அந்த இதுலேருந்து இறங்கிட்டு ஷிப்லேருந்து மாதம் வர்றாங்க. அப்போ ஒரு பர்சன் கொஞ்சம் ஓல்டாக இருக்கார். அவர் பார்த்துட்டு, பாஸ் பாஸ் சொல்லுங்கள் அங்கிள், நீங்கள் எப்படி இங்கே? இல்லை பாஸ், அது ஜங்குக் சாருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அந்த நாய் பொழைச்சிக்கிட்டான். என்ன ஐஸை மட்டும்தான் ஓப்பன் பண்ணல, வீட்டுக்கு போய் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் காரில் உட்காந்துக்கிறாங்க. ஸோ ஜங்குக்கை தனியாக ஒரு காரில் அப்படியே கூப்பிட்டு வராங்க. ஸோ இப்போ வீட்டுக்கு போயிட்டு அப்படியே ஜங்குக்கை பெட்டில் போட்டுட்டு, டேங்கு ஜிமினும் இந்த நாய் இந்த ஜென்மத்தில் எலும்பாது, இவனுக்கு எப்படி எலும்ப வைக்கணும் ஐடியா தெரியலையே, அந்த ரூபியை இங்கே வர வச்சு தான் சரியாக இருக்கும். என்ன மச்சான் சொல்கிற? டேங்கு ரூபியா? டே ஜிமின், உனக்கு வெக்கமாகவே இல்லையாடா, அதுவும் பொண்ணுங்க கிட்ட? டே நல்லவனே நல்லவனே, இங்கே பாடுறா, நம்மளுக்கெல்லாம் பொண்ணுங்க இருந்தால் தான் நம்ம வேலையெல்லாம் சரியாக போகும். இப்போவுமே ஒரே மைண்ட் செட்டில் இருக்க முடியுமா? முடியாதில்ல. அதான் ரூபியை வர சொல்லிடு, நான் அவள் கூட இருந்துக்கிறேன் அப்படின்ட்டு ஜிமின்னு சொல்லிட்டு போயிடுறான். அப்போ டேயாங் தான், இந்த 2 ஜென்மங்களும் திருந்தாது, நமக்குன்னு ஒருத்தி வருவா, அவள் கூட ஜாலியாக இருக்கலாம் அப்படின்ட்டு டேயாங் போயிடுறான். ஸோ இந்த சைட் ஜங்குக் அப்படியே ஸ்டில் இன்னும் மயக்கத்துலேயே இருக்கான். அப்போ சன்லைட் அவன் ஃபேஸில் அடிக்குது. அப்போ தான் ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். என்ன இடம் இது, ஒரு மாதிரி இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவளோட ஷிப்பில் தான் வந்துட்டு இருந்தோம், அந்த டாக்டர் ஏதோ இன்ஜெக்ட் பண்ணா, அதுக்கப்புறம் எதுவுமே தெரிலையே அப்படின்ட்டு ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். வந்துட்டோமா வீட்டுக்கு? அதுக்குள்ளே அப்படின்ட்டு ஜங்குக் கொஞ்சம் கொஞ்சமாக வைக்க பார்க்குறான். அவனுக்கு செஸ்ட்லாம் பெயினாக இருக்குது. அப்படியே பிடிச்சிட்டு, என்ன வலி, நம்ம மாஃபியா தானே, எவ்வளோ புல்லட் வாங்கியிருக்கோம், ஆனால் செஸ்ட்டில் வாங்கினது இல்லையே. எல்லாம் அந்த யூங்கி நாயை சொல்லும், அம்மா வலிக்குதே அப்படின்ட்டு அவன் அப்படியே பெட்லேருந்து கீழே அப்படியே இறங்கி நிற்கிறான். பா இப்போ தான் ஸ்டடியாக நிற்கிறேன் அப்படின்ட்டு அப்படியே பால்கனி அப்படியே சைன் லைட்லாம் பார்க்குறான். பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது, அந்த பிளேஸே சூப்பராக இருக்குது. அப்போ ஜங்குக், இட்டாலி தான் வேறு லெவலில், மாஃபியாஸுக்கே உரித்தான இடம், இட்டாலியில் சூப்பராக பண்ணேன். அப்போ அந்த டேயாங்னா எதுக்கு சவுத் கொரியாவில் பண்ணணும்னு சொன்னிச்சு, பேசாமல் இங்கேயே வந்திருக்கலாம்ல அப்படின்ட்டு பார்க்கும்போது ஒரு சவுண்ட், ஏய் ரூஹி சீக்கிரம் வாடி, டைம் ஆச்சு, ஸ்கூல் போகணும். இல்லை இரு நேஹா வர்றேன். ஏய் சீக்கிரம் வாடி, டைம் ஆச்சு உனக்கு, நீ நைட்டெல்லாம் மூவி பார்த்துட்டு தூங்குனல்ல அதான். இல்லை நேஹா, நான் ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன், அதான் என்னால் வர முடியல அப்படின்ட்டு ரூஹி சொல்கிறா. ஸோ அப்படியே நேஹா பைக் எடுத்துகிட்டு நிற்கிறா. ஸோ ரூஹி அந்த பைக்கில் ஏறான்னு இல்லை நம்ம இன்றைக்கி நடந்து போகலாமா? ஏண்டி, ஏன் நடந்து போகலாம்? இல்லை நம்ம பைக்லேயே போகலாம். ப்ளீஸ் நேஹா, இன்றைக்கு மட்டும். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்து வச்சுட்டு உள்ளே போயிட்டு, ஷா என்னடி காலேஜ் போகல? இல்லை எனக்கு காலேஜ் போகல, எனக்கு வேலை இருக்குது. என்ன வேலை? வீட்டில் வேலை இருக்குடி, அதெல்லாம் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்க முடியுமா? முடியாதில்ல, நீ கிளம்பு அப்படின்ட்டு ஷா சொல்லிடுறா. ஸோ ரூஹி நேஹாவும் அப்படியே வாக் பண்ணிட்டு வர்றாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஜங்குக் ரூஹியை பார்த்துருப்பான். யாரா இந்த பொண்ணு இல்லைடா,
ஃபிகர்னா இப்படி தான் இருக்கணும். ஆனால் ஸ்கூல் யூனிஃபார்மில் இப்படியும் ஹாட்டாக இருப்பாங்களா தெரியலையே அப்படின்ட்டு ஜங்குக்கு அப்படியே ஒருமா ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அப்படியே வாய்டாகுது. இந்த பொண்ணை விடவே கூடாதுடா, ஒரு டைம் ஆச்சும் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்ட்டு ஜங்குக்கு வர்றான் கீழே. ஸோ இந்த சைட் நீங்கள் ஐ மீன் நேஹா, ஏய் எங்கடி என் மாஸ்க்கு இரு தர்றேன் அப்படின்னு கொடுத்ததுக்கப்புறம் நேஹா மாஸ்க்கை போட்டுக்கிறா. இப்போ தான் எனக்கு பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்ட்டு 2 பேருமே நடந்துட்டு வர்றீங்க. ஸோ இந்த சைட் ஜங்குக் தான் கீழே அப்படியே நடந்துட்டு வர்றான். ஜிமினும் டேயாங்கும் அப்படியே பார்க்குறாங்க. அப்போ ஜிமின், டேய் இந்த நான் என்னடா, நாத்தி தான் சர்ஜரி நடந்துச்சு, அதுக்குள்ளே இப்படி ஓடிட்டு வர்றா. இல்லைடா ஜிமின்னு, அந்த நாய் ஏதோ ஃபிகரை பார்த்துருக்கும், அதான் இப்படி தெரிச்சு ஓடிட்டு வருது. சரி வா நம்மளும் பின்னாடி போகலாம் அப்படின்ட்டு டேயாங்கும் ஜிமின் நடந்துட்டு வர்றாங்க. ஸோ ஜங்குக் தான் அப்படியே வெளில போயிட்டு கேட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே வாலில் சாஞ்சிட்டு உங்களை தான் பார்க்குறான். நீங்கள் அவ்வளோ க்யூட்டாக தெத்தி அப்படியே நடந்துட்டு வர்றீங்க. கீழே ஒரு ட்ரிங்க்ஸ் பாட்டில் இருக்கும், டின் மாதிரி தான், அதை அப்படியே தெத்தி ஒரு மாதிரி க்யூட்டாக நடந்துட்டு வர்றீங்க. நீங்கள் அப்படியே ஒரு பேக் தான் போட்டிருப்பீங்க, பின்னாடி ரெண்டையும் பிடிச்சிட்டு லைட்டாக ஒஸ்தி ஒரு மாதிரி பன் மாதிரி போட்டிருப்பீங்க. அதை பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். அப்போ நேஹா வந்துட்டு, எதுக்குடி பன்லாம் போடுற அப்படின்ட்டு அதை பிடிச்சி இழுத்து விட்றா. அப்படியே ஃப்ரீ ஹேரில் ரூஹி அவ்வளோ பார்க்க க்யூட்டாக இருக்கா. ஏய் என்னடி இப்படி இருக்க அப்படின்ட்டு கிட்ட ஜங்குக்கு வந்து போகிறான். அப்போ ரூஹி, ஹலோ சார், யார் நீங்கள், எதுக்கு இப்படி என் முன்னாடி வந்து நிற்கிறீங்க? அப்போ நேஹா, யார் நீங்கள், ஏன், ஏய் தள்ளு 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 அப்படின்ட்டு நேஹா பிடிச்சி தள்ளுறான். அப்போ நேஹா கடுப்பாயிட்டு, என்ன நீங்கள் என்ன தள்ளுறீங்க, இருங்க என் அக்கா கிட்ட சொல்கிறேன் அப்படின்ட்டு ஓட போகிறா. அப்போ ரூஹி கையை பிடிச்சிட்டு, ஹலோ சார், என்ன ஸ்கூல் போகிற பொண்ணுங்கிட்ட வம்பு பண்ணுறீங்களா? இங்கே பாருங்கள், நான் ஏதோ பார்க்க சின்ன பொண்ணு தான், ஆனால் சாஃப்டான கேர்லாம் நினைக்காதீங்க, ரொம்ப ரகடான கேர்ள், என்கிட்டலாம் வச்சுக்காதீங்க. நேஹா எதுக்குடி அக்கா கிட்டேலாம் சொல்கிற? ஓ உனக்கு அக்காவெலாம் இருக்காடி? ஆமாம், உன் பேர் ரூஹி தானே, என் பேர் எப்படி உங்களுக்கு தெரியும்? அதெல்லாம் தெரியும், ஏன்னா அவ்வளோ பெரிய ஆளா? ரூஹின் 2 லெட்டரை கண்டுபிடிக்கிறதுக்கு அவ்வளோ பெரிய கஷ்டமாக என்ன? அதெல்லாம் சரி, எந்த ஸ்கூல், எதுக்கு நான் ஸ்கூல்லாம் சொல்லணும்? அதெல்லாம் சொல்ல முடியாது. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஸ்கூல் போகிற வேலைக்கு வம்பு பண்ணிட்டு இருக்காதீங்க, அப்போ நான் அடிச்சிடுவேன், பையன்லாம் உங்களை பார்க்க மாட்டேன் சரியா அப்படின்ட்டு கோவமாக பேசிட்டு ரோஹிதா நேஹாவை கைப்பிடிச்சி இழுத்துட்டு போகிறா. அப்போ நேஹா தான், ஏய் ஒரு டைம், இதான் லாஸ்ட் டைம், என் தங்கச்சி பின்னாடி வரோன்னு நினச்ச கொன்றுவேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி பேசுகிறா. ஜங்குக் தான் அப்படியே பேக்கடை ரப் பண்ணிவிட்டு, ரூபி ரூஹி சூப்பர், பரவாயில்ல, ரூபியை ஜிமினுக்கே கொடுத்துக்கலாம், நம்ம ரூஹியை வச்சுக்கலாம். இல்லை அது வேறு மாதிரி இருக்கு, என்ன ஃபீல்ரா இது, அப்படியே செஸ்ட்லாம் பெயினாக இருக்குது, ஏதோ அம்பு வச்சு குத்துன மாதிரி இருக்குது. அப்போ டேயா, அம்பு வச்சுலாம் குத்துலடா, உன் அண்ணன் சுகா தான் உன்னை ஷூட் பண்ணிட்டான், அதெல்லாம் அந்த பெயின் இல்லைடா, புல்லட் பெயின். டே நாயே, எப்படா இங்கே வந்தீங்க? அந்த ஃபிகருக்கிட்ட அசிங்கப்பட்டியே, அதுக்கு முன்னாடியே வந்துட்டோம். அப்போ ஜங்குக், டே அதெல்லாம் விட்றா, ஆமாம் அந்த பொண்ணு யாரா, பார்க்க செம்மையாக இருக்கா? டே ஸ்கூல் பொண்ணுறா, அவ்வளோ கூட விட மாட்டியா? பெட்டில் எங்கடா ஸ்கூல் பொண்ணு காலேஜ் பொண்ணு அப்படின்னு இருக்குது, மேட்டர் இருந்தால் என்ன பொண்ணாலும் மேட்டர் பண்ணலாம். அப்போ ஜிமின் தான், டே அப்படின்னா நான் இந்த பொண்ணை புக் பண்ணிடவா, இன்றைக்கி நைட்டு இவ கூட இருந்துரு. இல்லை இன்றைக்கி நைட்டு வேணாம், ஒரு 3 டேஸுக்கு அப்புறம் நீ இவ கூட ஸ்டே பண்ணிக்கோ அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். அப்போ டேயாங் தான், டேய் என்ன உனக்கு அறிவு இருக்கா என்ன? ஏதாச்சும் மண்டை கிண்ட கலங்கி போயிட்டா? அவள் ஸ்கூல் பொண்ணுன்னு சொல்கிறேன், இப்படி அவளை விற்கமே இல்லாமல் இவனுக்கு கெடுக்கிறதே நீ தான் ஜிமின். டே எதுக்குடா இப்போ கத்துற? 1 டேக்கு மட்டும் வேணாம் மச்சான், எவ்ரிடே வச்சு செய்யணும் அவளை, அப்படி இருக்கா? பேக் போஸ் எப்படி இருக்கு தெரியுமா? என்னால் கண்ட்ரோல்லாம் பண்ண முடியாது, இந்த செஸ்ட்டு பெயின் வேறு, சீக்கிரம் சரியாகட்டும், அவளை எப்படி என் பெட்டுக்கு கொண்டு வரேன்னு மட்டும் பாரு. அப்போ டேயா,
எவ்ரிடே உனக்கு வேணும் அப்படின்னா அவளை கல்யாணம் பண்ணால் மட்டும்தான் முடியும். என்னது கல்யாணமா? மேட்டருக்கெலாம் எதுக்குடா கல்யாணம் அப்படின்ட்டு ஜவுக்கு வந்து பேக்கில் ரப் பண்ணிட்டு அப்படியே போயிடுறான். தேங்க்னா இன்னும் கடுப்பாகுது. அப்படியே பார்த்துட்டு ஜிம்மினை முறைக்கிறான். எதுக்குடா என்ன இப்போ முறைக்கிற? அவனுக்கு எடுக்கிறதே நீ தான்டா. இங்கே பிஸ்னஸை பார்க்கலான்டா, பொண்ணுங்க கூட அப்படி இப்படி இருக்குன்னு அப்படின்ட்டு தேங் வந்து கோவமாக பேசிட்டு போயிடுறான். சரி அம்மா என்ன பண்ணுறது, இவன் இப்படியே இருக்கட்டும் அப்படின்னு ஜிம்மின் வந்து அங்கே ரூபிக்கு தான் கால் பண்ணுறான். ஏய் ரூபி. சொல்லு ஜிம்மின். ஏடி உன்னை நான் தான் வர சொன்னேன்ல, ஏன்டி இன்னும் வரல? எனக்கு இன்னும் விசா கிடைக்கல ஜிம்மின். சரி நான் போட்டு விட்றேன், வந்துடு. எனக்கு நீ வேணும், உன் கூட நான் இருக்கணும் அப்படின்ட்டு ஜிம்மின் கால் பண்ணி சொல்கிறான். அவளும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகுறா. அப்படியே ஜிம்மின் வந்து வீட்டுக்குள்ளே தான் போகிறான். ஓகேடா இதே ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் வந்து சூன் போட்டு விட்றேன். பர்பிள் யூ சப்போர்ட் மீ.